இந்தியா மக்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அது நம்ம தேவையில்லாத விஷயம். ஏன்னா மோடி ஐயா வந்துட்டு மோடிஜி வந்துட்டு இந்த அமெரிக்கா போய் கை கொடுக்குறாரு, தப்பு. அதே சமயம் அவன் வந்திருக்கணுங்க, யார் இந்தியாவுக்கு வந்திருக்கணும், யார் அந்த அமெரிக்கா ஜனாதிபதி இங்கே வந்திருக்கணும். அப்போ நமக்கு கெத்துனா இவர் போய் அங்கே கை வேண்டானாச்சு, 50% வரி விதிக்கன்னு சொல்லிட்டாச்சு. அதுக்கப்புறம் போய் அங்கே போய் கை குலுக்கிட்டு, இது என்ன தெரியுமா, இதில் என்ன மிஸ்டேக் தெரியுமா, இது எவனோ ஒருத்தர் இருக்கான், இந்த பெரிய கோடீஸ்வரில் அம்பானியோ அதானியோ இதில் மேலே ஒருத்தர் இருக்கான், இவன் தான் அங்கே சேர்த்து வச்சுருக்கான். கூட்டி கொடுக்க பயில தானே எல்லாம் பணத்துக்காக. ஏன்னா ஆகையால் என்ன சொல்லணும்னா, மோடிஜி போட தப்பு போகக்கூடாது. நான் நீ தான் 50% மிதிச்சுட்டு இல்லை விடு, நாங்கள் பார்த்துருவோம் சொல்லி நின்றுக்கணும். அது மோடி நின்றுக்கணும். அதே சமயம் ராடு உள்ள நாய்கிட்ட போய் இவருமே கை குலுக்கியிருக்காரு, தப்பு தானே இது. மோடிஜி இது உங்களுக்கே நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் வந்துட்டு அரசியல் இல்லை, ஏதோ ஒரு குத்து இருக்குதுல்ல, அப்போ தானே நல்லா இருப்பீங்க. இந்தியா மக்களை பார்த்துக்கிட்டுங்களா, இதுதான் அரசியல். இது இல்லை அரசியல். அவனை ராடு உள்ளரு, அவன் காலு கீழே வந்தாலுமே காலை வாரி விட தான் பார்ப்பான், புரிதா இல்லையா? யார் அமெரிக்காக்காரன் இந்தியா வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவங்ககிட்ட போய் இவர் வந்துட்டு ரொம்ப ஓவராக போய் நின்றுருக்காரு. என்னவோ பண்ணுங்க, ஆனால் இந்தியா நல்லா இருந்தால் சரிதான். அதான் என்னோடய கான்செப்ட். அதுதான் இந்தியாவை வந்துட்டு நல்லா வரணும், இந்தியா வல்லரசு நாடு ஆகணும். அதுக்கு உண்டான வேலையை பார்த்தா பரவாயில்ல. இவர் போய் அங்கே அவன் வந்திருக்கணும், யார் அந்த அமெரிக்கா ஜனாதிபதி இந்தியாவுக்கு இப்படி பேசியிருக்கணும் சரியா? அதே சமயம் அவன் பொருள் இங்கே இறங்குதில்ல, அதுக்கு 65% நம்ம வரி விதிச்சிருக்கணும். அதுக்கு துப்பு இல்லையா? இவர் போய் அவர் போய் கையை குலுக்கிட்டு இருக்காரு, யார் மோடிஜி. நாங்கடா இது இந்தியா மக்கள் எல்லாம் முட்டா பசங்களா? மோடிஜி இதே உங்களுக்கே நல்லா இருக்கா பார்த்துக்கிற மக்களே இது வேற என்னங்கடா பண்ணுறீங்க நீங்கள்? நாட்டுக்குள்ளே என்ன தான் நடக்குது இந்தியாவில்? இந்தியாவா அமெரிக்காவா? அமெரிக்கா நம்ம தேவையில்லை. அப்புறமா ரஷ்யாக்கார் இருக்கார்ல, ரஷ்யாக்காரன் எங்கே போய் குளிக்கிருக்கானவன் சொல்லு? ரஷ்யா அதிபர் அங்கே அவன் அமெரிக்காக்காரங்க கை குளிக்கிறான்னா சொல்லுவாப்போ? குளிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு தன்மான சிங்கம் ரஷ்யாக்காரன், புதல்லையா? ரஷ்யாக்காரன் தன்மான சிங்கம். அவன் தான் உண்மையான ஆம்பளை. யார்? ரஷ்யாக்காரன். இந்த இருக்கார நம்ம மோடி, அவர் தன்மானமும் இருக்கோ சிங்கமானு தெரியாது, அது புலி. அது புலியில் கொட்டையெடுத்த புலி இது. அது மோடிஜி கொட்டையெடுத்த புலி. புலியை குழம்பு தான் கரைக்க முடியும் இந்த புலியை. அப்படி ஒரு புலி இது. அவன் பாரு அந்த அமெரிக்காவில் போய் கை கூட்டி வந்த நியாயமாக இல்லை அது. இந்தியா அவமானப்பட்டு போச்சு. ரொம்ப வெக்ககேடு. வெக்கமாக இல்லை மோடிஜி, வெக்கமாக இல்லை உனக்கு? அவனை போய் அவன் அங்கே வந்திருக்கணும். அவங்ககிட்ட நம்ம வர்த்தகமே வச்சுக்கணும்ப்பா, அவனை வியாபாரமே வேணாப்பா அப்படின்னு போயிட்டே இருக்கணும். நமக்கு என்ன தோணுதோ அது பண்ணிகிட்டே இருக்கணும். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அமெரிக்கான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கை ஒழிக்கிட்டு இருக்காரு இவர். அசிங்கமாக இல்லை உனக்கு மட்டும் இல்லை மோடிஜி, இந்தியாவுக்கு அசிங்கம். நீ பண்ணுற வேலை இந்தியாவுக்கு அசிங்கம், இந்திய மக்களுக்கு அசிங்கம், புரியுதா இல்லையா? இதுக்கு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடலாம் மோடிஜி, வேறு ஏதாவது வேலை பார்த்து போயிடலாம். ஆனால் இப்படிலாம் இந்தியக்காரனை அசிங்கப்படுத்தாத. அவனா ராடு வில்லரு. எந்த நேரம் கழுத்தை தூக்குவான், எந்த நேரம் தலை கடிப்பான், எந்த நேரம் காலை கடிப்பான், எந்த நேரம் காலை வருவான்னு தெரியாத மனுஷாவன் யார்? அமெரிக்கா அதிபதி. அவனை போட்டு போய் கையை குலுக்கிட்டு நிற்கிறிய. நீ காந்தி வழியே காந்தி வழியே போகிறத இருக்கட்டும், காந்தி வழியே போக வேண்டியது தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கணும், ஓகேவா? இந்தியாவில் அவனை வரவழைக்கணும். அதுதான் திறமை, அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முறை. ஆனால் அவனை கூட்டம்னா டக்குன்னு போயிட்டே பார்த்தியா, அது தப்பு, பயங்கரமான தப்பு 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 தான் மோடிஜி. தப்புக்கும் தப்பு, பெரிய தப்பு. இதுக்கு மேலே பேச விரும்பலை. பாய்.